அவரை பாடி பூமியிலே போற்றி सारे आकाश में गीत गा के भूमि में पृथ्वी में आराधना करते தேவ தூதர்கள் ஒவ்வொரு நாளும் எவ்விதமாய் தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். स्वर्गदूत भी इसी तरीके से हर एक दिन उनकी आराधना करते हैं. ஆனால் பூமியிலே தம்முடைய தேவன் மகிமைப்படுகிறார் என்கிற காட்சியை பார்க்கத்தக்கவண்ணமாய் தூதர்கள் நுழைகிறார்கள். जितने लोग हैं सारे परमेश्वर की महिमा करते करते स्वर्गदूत के साथ एकत्रित हो जाते हैं. காரணம் அவர்களுடைய துதியும் ஆராதனையும் விட தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவனால் விலை கிரயமாக வாழ்ந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்கள் ஆராதிக்கிற ஆராதனையும் துதிகளையும் பார்க்கத்தக்க வண்ணமாக தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். स्वर्गदूतों की आराधना से बढ़कर जो मनुष्य के लोग परमेश्वर के बहुमूल्य लोग से खरीदा उनकी स्तुति देखने के लिए वो लोग एकत्रित होते हैं. அவைகளை நாம் சிந்திக்கும் பொழுது தூத வாக்கியவான்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். जब ये बातें सोचेंगे तो स्वर्गदूतों से भी हम बढ़कर हैं भाग्यवान हैं. தேவன் எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து விலைக்கிரமையால் வாங்கப்பட்ட நமக்கு வைத்திருக்கிறார். परमेश्वर कितना बड़ा और सौभाग्य हमारे लिए अपने लहू से खरीद कर हमको दे रखा है. இந்த உன்னதமான தேவனுக்கு முதலாவது நன்றி அவர் எவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்த தேவனாய் இருப்பார். ஆனால் மறித்த அந்த சடலத்திலிருந்து மீண்டும் அந்த ஆத்மா உயிர் மீட்சி அடைந்து வரும். அவர் மறிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை. நான் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறேன் என்று நிரூபிக்கத்தக்க வண்ணமாய் வந்தார். எனவே தான் அவரை குறித்த யோவான் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டினை கொடுக்கிறார். இதோ மனிதன் சதா காலத்திலும் ஜீவனுள்ளவராய் காணப்படுகிறேன் என்று அவர் உயிர் மீட்சி அடையாத பட்சத்தில் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல கூடி இருக்க முடியாது.
शामिल नहीं होते। அவர் உயிர் செழுந்ததினால் தான் वो जी उठे इसलिए உலகம் அவரை மெய் தெய்வன் என்று சொல்லத்தக்க வண்ணமாக அமைந்தது. दुनिया सच्चा परमेश्वर करके कहलाने लायक बने। இன்றைக்கு உண்மை இயக்கத்தக்க வண்ண காரியத்தை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். आज भी वैज्ञानिक इन चीजों के बारे में जानकारी ढूंढते जा रहे हैं। அப்படிப்பட்ட உன்னதமான தேவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களை நீங்கள் பெருமையாய் கருதுங்கள். ऐसे सच्चे परमेश्वर को आपने अंगीकार किया, आप इस बात में घमंड करो। हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया। நீ உயிரோடு இருக்கின்ற நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நாம் மோசையோடே இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நாம் மோசையோடே இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என் மகளே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். ஹalleluya. हालेलुया। அவர் உயிரோடு கூட இருக்கிறபடியினால் वो जीवित है इसलिए ஒருவரும் உங்களை எதிர்க்காத வண்ணமாக कोई भी तुम्हारा सामना नहीं कर सकेंगे। மோசையோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட அவர் இருக்கிறார். वो मूसा के साथ भी थे तो आपके साथ भी है। நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, तुम्हें डरने की जरूरत नहीं கலங்க है, வேண்டிய அவசியமில்லை. व्याकुल होने की நீங்கள் जरूरत नहीं है। எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் இயேசு உங்களோடு கூட வருகிறார். जहाँ जहाँ जाओगे वहाँ यीशु आपके साथ रहेंगे। ஹalleluya. हालेलुया। நீங்கள் வீட்டுக்கு போனாலும் வீட்டில் இருப்பார். நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனாலும் மார்க்கெட்ல உங்களோடு கூட வருவார். நீங்கள் வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் அங்கும் உங்களோடு கூட தான் அவர் இருப்பார். आप घर पे जाओ तो घर में रहेंगे, मार्केट जाओ तो मार्केट जाएंगे, आप जहाँ पर काम करते हो वहाँ पर भी यीशु रहेंगे। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த தேவனை போல எந்த ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறதே இல்லை. इस परमेश्वर को छोड़ और कोई दूसरा परमेश्वर हमारे साथ रहने वाला है ही नहीं। ஹalleluya. हालेलुया। நீங்கள் பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாய் திகழ்கிறீர்கள். आप बहुत बड़े भाग्यवान भाग्यवती ठहरते हो। நீங்கள் எந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையில் 3வது வசனம் முதல் तीसरे वचन से लेकर 13வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 13 वचन तक पढ़ेंगे। सीमोन पतरस ने उससे कहा, मैं मछली पकड़ने जा रहा हूँ। उन्होंने उससे कहा कि वे तुम्हारे साथ चलते हैं। अतः वे निकलकर नाव पर चढ़े, परंतु उस रात कुछ न पकड़ा और होते हुए नहीं पहचाना कि वे यीशु हैं। तब यीशु ने उससे कहा, हे बालकों, क्या तुम्हारे पास कुछ मछलियाँ हैं? उन्होंने उत्तर दिया, नहीं। उसने उनसे कहा, नाव की दाहिनी ओर जाल डालो तो पाओगे। अतः उन्होंने जाल डाला और अब मछलियों की बहुतायत के कारण उसे खींच ना सके। तब उस चेले ने उससे जिससे यीशु प्रेम रखता था पतरस से कहा, ये तो प्रभु हैं। सिमोन पतरस ने ये सुनकर कि वह प्रभु है, कमर में अंगरखा कस लिया, परंतु वह नंगा था और झील में कूद पड़ा। परंतु दूसरे चेले डोंगी पर मछलियों से भरा हुआ जाल खींचते हुए आए, क्योंकि वे किनारे से अधिक दूर नहीं पर कोई 200 हाथ पर थे। जब वे किनारे पर उतरे तो उन्होंने कोयले की आग और उस पर मछलियां रखी हुई और रोटी देखी। यीशु ने उससे कहा, जो मछलियां तुमने अभी पकड़ी हैं उनमें से कुछ लाओ। तो सिमोन पतरस ने डोंगी पर चढ़कर 153 बड़ी मछलियों से भरा हुआ जाल किनारे पर खींचा और दूसरी मछलियां इतनी मछलियां होने पर भी जाल ना फटा। यीशु ने उससे कहा, आओ भोजन करो। चेलों में से
किसी को साहस न हुआ कि उससे पूछे तू कौन है, क्योंकि वो जानते थे कि ये प्रभु ही है। यीशु आया और रोटी लेकर उन्हें दी और वैसे ही मछली भी। ये तीसरी बार है कि यीशु मरे हुओं में से जी उठने के बाद चेलों को दिखाई दिया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு விசை கண்களை மூடும். एक बार हम आंखें बंद करेंगे। நம்முடைய ஆண்டவர் हमारा परमेश्वर யூத குலத்திலே வந்த ராஜசிங்கம். यहूदी गोत्र में से राज सिंह है। ஆனால் மரணமும் வியாகுலமும் பசியும் வேதனையும் போன்ற காரியத்தை அவரை கட்டுப்படுத்தி ஒரு இடத்திலே வைத்து விடவில்லை. ना तो मृत्यु, ना भूख, ना प्यास, ना तकलीफ, ना बीमारी, कोई भी चीजें उनको बांध के एक जगह नहीं रख सके। மரணத்தினுடைய சங்கிலியினால் கட்டப்பட்ட இருந்த போதிலும் जो मृत्यु की जंजीरों में जो बंधा हुए थे तो மரித்த கிறிஸ்து இனி அவர் மரிப்பது இல்லை. मरे हुए यीशु अब दोबारा मरने वाले नहीं। அல்லேலூயா. हालेलुया। அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? वो कैसा है परमेश्वर? என்றைக்கும் என்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். आज भी वो जीवित है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம் கண்களை மூடுவோம். हम आंखें बंद करेंगे। யூத ராஜசிங்கம் போயே செழுந்தார். யூத ராஜசிங்கம் போயே செழுந்தார். போயே செழுந்தார். ஜெய செழுந்தார். போயே செழுந்தார். ஜெய செழுந்தார். யூத ராஜசிங்கம் போயே செழுந்தார். யூத ராஜசிங்கம் போயே செழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன. மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன. தேறிப்பட்டன. நொடியில் மூடிப்பட்டன. தேறிப்பட்டன. நொடியில் மூடிப்பட்டன. யூத ராஜசிங்கம் போயே செழுந்தார். யூத ராஜசிங்கம் போயே செழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரிப்பதில்லை. இனி மரிப்பதில்லை. மரிப்பதில்லை. இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் போயே செழுந்தார். யூத ராஜசிங்கம் போயே செழுந்தார். என் அன்பின் தேவனே, मेरे प्यारे நீ परमेश्वर, உயிர் செழுந்து கடற்கரையிலே நின்று கொண்டு இருக்கும் வேளைகளிலே சீஷர்கள் கடலிலே செய்கிற காரியத்தை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். अब जी उठने के बाद किनारे पे खड़े होकर के जो चेले लोग क्या क्या कर रहे थे वो सब कुछ आपने देखा। அவர்கள் இடத்திலே நீனே நீர் கேட்கத்தக்க வண்ணமாய் காணப்பட்டீர். आप उनके पास जाकर के पूछने वाले बने। நீர் உயிர் எழுந்தவராக கடற்கரையிலே நின்று கொண்டு இருக்கிறதான அந்த நிலை அவர் அறியாத வண்ணமாக அவர்கள் காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். वो जी आप जी उठने के बाद जो भी कुछ उनसे पूछ रहे वो आपसे अनजान थे। இந்த காரியத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராய் ராஜா. बातों को ध्यान करने के लिए पवित्र आत्मा हमारी मदद कीजिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கூட கெஞ்சுகிறேன். यीशु मसीह के नाम से मैं दीन होकर के मांगते हैं। என் அன்பின் சகோதர சகோதரியே, मेरे प्यारे भाई और बहनों, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? यीशु मसीह जिंदा हुआ है, इसके लिए हमें क्या फायदा है? ஒரு கேள்வியை இவ்விதமாக நமக்குள் நாம் கேட்டு பார்ப்போமே ஆனால் தான் அதற்கு சரியான விடை கிடைக்கும். हम एक सवाल अपने अंदर उठाएंगे जब ही उसका सही जवाब हमें मिलेगा। நாம் தோல்வியிலும் हमारे जाने में ஏமாற்றத்திலும் क्या हमारे को धोखा मिले, வெற்றியாய் மாற்றத்தக்க வண்ணமாய்த்தான் அவர் உயிர் தெழுந்தார். हमें उसमें जीत दिलाने के लिए वो जीवित रहते। கர்த்தர் உயிர் தெழுந்ததினுடைய நிலை பல வகைகளில் நம் தம்மை வெளிப்படுத்தினார். परमेश्वर जी उठा, इसलिए उन्होंने कई प्रकार की बातों से हमारे को बताया। மகதலேனா மரியாள் मगदलीय मरियम கண்ணீரோடு கூட கருத்தோடு கூட கர்த்தரை தேடிய பொழுது आंसू के साथ और व्याकुल के साथ परमेश्वर को जब ढूंढा तो இயேசு கிறிஸ்துவை அவள் கண்டு மகிழ்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. और यीशु मसीह को देख करके वो आनंदित हुई करके बाइबल कहती है। கிலெயோப்பாவும் किलेयोपा भी அவருடைய நண்பர்களும் उनके मित्र दोस्त लोग பயந்து தடுமாறும் பொழுது வெளிச்சம் அவர்கள் மத்தியிலே உதைத்தது. और वो सारे डर के डगमगा रहे
मछली आई। அவருடைய உள்ளம் அவருடைய உணர்வு தொட்டு உண்மையாய் கண்களையும் தொட்டு தம்மை காண்பிக்கத்தக்க வண்ணமாய் அவர் செயல்பட்டார். उनके हृदय, उनके शरीर, उनका सब कुछ छू करके उनके एकदम आंखें देखकर महसूस होने लगा। இந்த தரிசனங்கள் எல்லாம் ये सारे दर्शन ஆன்மீகமானது, ஆன்மீக வாழ்க்கையிலே आत्मिक जीवन में நாம் இன்னும் அதிகமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு ஏதுவாய் அமைந்தது. हम यीशु मसीह को और ज्यादा विश्वास योग्य के अनुसार बनता है। இதே விதமாக इसी प्रकार மற்றொரு மறக்க முடியாத காலை வேளையிலே और एक बात जो नहीं बोल सकते सुबह के टाइम நம்மை காண்பித்தார். अपने आप को प्रकट किया। எவ்விதம், ஏன், யாருக்கு? कैसे और किस प्रकार से? सारे लोग मास्क डाल दो. सारे लोग मास्क लगा लो। இதைத்தான் நாம் இந்த வேளையிலே சிந்திக்க இருக்கிறோம். ये इस समय में हम ध्यान करने जा रहे हैं। நமக்கு பயன் அளிக்கும் என்ற நம்பிக்கையிலே தான் இந்த வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். हमें हमारे को प्रतिफल मिलेगा इसी भरोसे में इस वचन को हम ध्यान कर रहे हैं। உயிர்த்தெழுந்த இயேசு காட்சி தந்த காலம். ये जीव उठा यीशु जो उनको दिखाई बातें। என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, मेरे प्यारे मसीह के लोगों, யோவான் 21:13 तीसरा वचन कहता है, ஒரு இரவு முழுவதுமாக அவர்கள் கடலிலே மீனைகளை வலை போட்டு தேடுகிறார்கள். वो पूरी रात समुद्र के किनारे जाल को डाल के मछली ढूंढ रहे थे। அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் கடலிலே கிடைக்கவில்லை. वो रात को उन्हें कुछ भी नहीं मिला। அந்த நாட்கள் வரை அவரை நம்பினவர்களை சீஷர்களும் அதிக பரீட்சையான ஒரு காலமாய் இருந்தது. उस रात में उनपे जितना उन्हें भरोसा किया उनपे बहुत एकदम परीक्षा की घड़ी थी। பேதுருவுக்கு நிம்மதியே இல்லை. पतरस को कोई पूरा शांति नहीं। எவ்வளவு தேர்ச்சி பெற்றவனாய் அவன் காணப்பட்ட போதிலும் इतनी सारी चीजें जानकारी रखने के बाद भी கடலிலே மீன் பிடிக்கத்தக்க வண்ணமாக விளைந்த பொழுது ஒரு மீனும் அவனுக்கு கிடைக்கவில்லை. समुद्र में मछली पकड़ने गया तो एक भी मछली उसे नहीं मिली। அது அவனுக்கு ஒரு இக்கட்டான ஒரு பரீட்சையான ஒரு காலம். वो उसकी एक परीक्षा की घड़ी थी। தான் நம்பி வந்த எஜமான் மரணம் அடைந்து விட்டார். वो जिस मालिक पे भरोसा करके आए थे वो मृत्यु उनकी हो गई। இனி ஒன்றும் செய்ய முடியாது. आप कुछ नहीं कर सकते। எடுத்த பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாம் தோல்வித்தான். और जितने भी प्रयास किया जो भी कुछ सब कुछ हार होता गया। 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்து சொல்லிக் கொடுத்த அத்துணை நல் வார்த்தைகள் எல்லாம் நிமிஷத்திலே மறந்து போனார்கள். 3.5 साल तक यीशु मसीह जो भी कुछ उनको सिखाया बताया सब कुछ एक पल में वो भूल गए। ஏதோ அந்த ஒரு 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு கூட அந்த 3.5 ஆண்டு காலம் இருந்தது ஒரு கனவாக காணப்பட்டு போய்விட்டது. वो 3.5 साल यीशु मसीह उनके साथ था तो एक सपना के रूप में हो गया। எனவே அவன் कண்ணீர் சிந்துகிறான். इसलिए वो आंसू बहाते हैं। அவன் அருகிலே இருந்த தோமாவும் उनके पास में जो तोमस थे, நாத்தான்வேலும் नतनएल, யோவானும் யோனா, யாக்கோபும் याकूब மற்ற 2 சீஷர்களும் और 2 चेले भी பேதுருவை தேற்ற முடியவில்லை. पतरस को तसल्ली नहीं दे पा रहे थे। காரணம் அந்த சீஷர்களிலே கொஞ்சம் தேறினவனும் முதிர்ந்தவனுமாய் காணப்பட்டவன் தான் இந்த பேதுரு. क्योंकि सारे चेलों में थोड़ा सा सही जो मतलब अगुवे जो था वही थे पतरस। தலைவர்கள் இடரல் அடையும் பொழுது தொண்டர்களும் இடரல் அடைந்து விடுவார்கள். जब सिर में कोई तकलीफ होता था पूरा संग में भी तकलीफ लगता है। நான் மீன் பிடிக்க போகிறேன். मैं मछली पकड़ने जा रहा हूँ। நான் மீண்டும் விட்டு வந்த அந்த பழைய வேலையை செய்விக்கத்தக்க வண்ணமாய் பேதுரு ஓடினான். वो छोड़ के जिस काम को आया था उसी काम को करने के लिए दोबारा गया। பேதுரு ஓடு கூட இயேசு இருக்கும் பொழுது என்ன சொன்னார்? जब पतरस करने के टाइम पे यीशु ने क्या कहा? பேதுருவை பார்த்து உன் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். तुझ में मैं अपनी कलीसिया को बनाऊंगा करके कहा। பேதுருவை குறிப்பிட்டு சொல்லுகிறார். पतरस को बता के कहा। அதே பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். उसी पतरस को देख के कहते हैं என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா என்று मेरे भेड़ों को तुम चराओगे। எல்லாம் சொன்ன தேவன் எல்லாவற்றையும் மறந்து போனான். ये सब कुछ कहा परमेश्वर ने लेकिन पतरस सब भूल गए। இப்பொழுது புலம்புகிறான். अभी कुड़कुड़ा रहे हैं। மீனை பிடிக்கிற காரியத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்ற எனக்கு இந்த இரண்டு மீன் கிடைக்கவில்லையே. मैं मछली पकड़ने में बहुत एक्सपर्ट था लेकिन अभी मुझे एक भी नहीं मिल रहा।
இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த காலம் ஒரு கனவாய் போய்விட்டது. यीशु मसीह के साथ जब दिन बितावा एक सपना के रूप में हो गया। வாருங்கள் மீண்டும் நாம் மீன் பிடிக்க போவோம். आओ हम दोबारा से मछली पकड़ने चलेंगे। தலைவர் சொன்ன மாதத்தை தொண்டர்கள் என்ன சொன்னாங்க, நாங்களும் உன்னோடு கூட வருகிறோம். जैसे उनका हेड था वैसे ही सभी लोग बोले हाँ हम भी तुम्हारे साथ चलेंगे। மற்றவர்களும் அவனை பின்பற்றினார்கள். सारे लोग उनके पीछे हो लिए। என் அன்புக்குரிய தேவனுடைய கலிலேயா கடற்கரையில் गलीलिया किनारे पे கர்த்தரோடு கூட நடந்தவர்கள் परमेश्वर के साथ जो चले थे இப்பொழுது अभी திபேரியா கடலிலே जो तिबेरिया के किनारे पे மீன் பிடிக்க போனார்கள். हम मछली पकड़ने गए। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलेंगे। கலிலேயா கடலிலே மீன் பிடிக்க முடியாது. जो கலிலேயா கடலிலே गलीलिया समुद्र में मछली नहीं पकड़ सकते। திபேரியா கடல்ல மீன் பிடிக்க முடியும். जो तिबेरिया नगर के किनारे पे ही मछली पकड़ सकते हैं। காரணம் என்ன? कारण क्या है? ஒரு வருஷம் சொன்னேன் உங்களுக்கு. पिछले साल कहा था पार्टी जी ने, நீங்க அதோடு போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டீங்க. आप उसके साथ भूल गए थे। உலகமெங்கும் செல்வம் சேர்க்கவும் पूरी दुनिया सारे जो धन इकट्ठा करता है, தன் சொந்தமான விருப்பம் நிறைவேற்றவே இன்றைக்கு அநேகர் விருப்பம் கொள்ளுகிறார்கள். जो अपनी चीजों को जो जमा करने में लोग ज्यादा चाहते हैं। என்ன நேர்ந்தது? क्या हुआ? அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. उस रात में उन्हें कुछ भी नहीं मिला। ஏமாற்றம், தோல்வி. एक धोखा, एक हार। அவருடைய பிரசனம் இல்லாமல் उनकी प्रशंसा के बगैर எந்த ஒரு வேலையும் செய்யவே முடியாது. कोई भी काम हम नहीं कर सकते। அப்படி அவருடைய பிரசனம் இல்லாமல் செய்கின்ற ஒரு வேலை ஆசீர்வாதமாக அமையாது. अगर उनकी प्रशंसा के कोई भी काम करे तो आशीष में भी नहीं होगा। பொத்தலான பையிலே காசுகளை போட்டால் என்னவாகுமோ அப்படித்தான் இருக்கும் அந்த வாழ்க்கை. छेद वाली थैले में पैसे डालेंगे तो कैसा होगा, वैसे ही वो उनका जीवन எல்லாம் வீணாய் போய்விட்டது. सब कुछ बेकार हो गया। கர்த்தரும் அவருடைய பிரசன்னமும் परमेश्वर और उनकी प्रशंसा இருந்த பொழுது जब थे तो அவர்கள் எந்த நிலைகளிலே இருந்தார்கள் என்பதை அவர் சிந்தித்து பார்க்கவில்லை. उन कौन से हालात में थे वो लोगों ने सोच नहीं पाए। என் அன்புக்குரிய தேவஜனங்களே, मेरे प्यारे मसीह के लोगों, பேதுரு ரொம்ப பாவமாயிட்டான். पतरस ने बहुत दुखी हो गया। தோமாவை பார்க்கிறார். थॉमस को देखते हैं, தோமா ஜானை பார்க்கிறார். थॉमस जो जाल को देखते हैं। இவர்கள் எல்லோரும் வல்லமை செயல்கள் செய்தவர்கள். सारे सामर्थ्य काम किए हुए लोग हैं। நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கவில்லை. सारे कामों में जीत पाए। ஏன்? क्यों? ஏன் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே இப்பொழுது இயேசு இல்லை. क्योंकि उनके जीवन में यीशु नहीं है। இயேசு இல்லாததினால் அவருடைய வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக அமையவில்லை. यीशु नहीं है इसलिए उनके जीवन में एक जीत वाला जीवन नहीं बना। ஒரு அழிலே சொல்லுங்கள். हालेलुया बोलेंगे। உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி, கஷ்டம், கடன், சிறையிருப்பு, வேதனை, நோய்கள் காணப்படுகிறது என்றால் நாம் இயேசு கூட இருப்பது இல்லை, இயேசு நம்மோடு கூட இருப்பதில்லை. அதான் விளைவு. जीवन में दुख, चिंता, कर्ज, परेशानी, बीमारी अगर घेरा हुआ है तो हम यीशु के साथ नहीं है और यीशु भी हमारे साथ है। इसका मतलब यही है। அல்லேலூயா. हालेलुया। இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு தோல்வி உள்ள ஒரு வாழ்க்கை. अगर यीशु नहीं है तो एक हार वाला जीवन। தோல்வி என்று இன்றைக்கு நீங்கள் கலங்கக்கூடிய நிலை இல்லை. अगर एक हार का मतलब आज व्याकुल होने की समय नहीं है। வெற்றி, जीत, வெற்றி, जीत, வெற்றியை கொடுக்கத்தான் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். हमें जीत देने के लिए यीशु हमारे साथ है। அந்த வெற்றியுடைய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் वो जीत वाला जीवन हमें जीने के लिए ही அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்று வேதம் वो சொல்கிறது. तीसरे दिन जी उठा करके यीशु हमारी बाइबल कहती है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அன்புக்குரிய தேவஜனங்களே, मेरे प्यारे मसीह இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும். यीशु के बिना जीवन कैसा होगा? एक जीरो के रूप में होगा। இயேசு உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும்? और यीशु रहने वाला जीवन कैसा होगा? இயேசு உள்ள வாழ்க்கை ஹீரோவா இருக்கும். जो जिनके पास यीशु है वो हीरो के रूप में होंगे। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் ஹீரோக்களா அல்லது ஜீரோக்களா? आप सब हीरो हो या जीरो हो? हीरो जीरो नहीं है. जीरो जीरो बोलेगा तो यीशु नहीं है उसी जीवन में. मेरे जीवन में यीशु है, इसलिए मैं अभी कौन है? मैं हीरो. बोलिए. ठीक है, हीरो ही भी सकते हैं. हालेलुया. இயேசு நம்மோடு கூட இருந்தால் தான் நாம் ஹீரோவாக முடியும். यीशु हमारे साथ रहेंगे तभी हम हीरो बन सकते हैं। ஹீரோ நீங்கள் ஹீரோ எத்தனை படங்களா பார்த்திருப்பீர்கள்? எத்தனை படங்கள் பார்த்திருப்பீர்கள்? कितने सारे फिल्मों को आपने देख रखा होगा। ஹீரோ சண்டை போடும்போது தோல்வி விட்டுருக்கானா? क्या हीरो जब लड़ता था कभी हारता है क्या? எவ்வளவு பெரிய பலசாலி வந்தாலும் இப்படி அடிச்சாலும் அவன் சுருட்டு சுருட்டு ஓடுவான். कितना
इतना ताकतवर थी ना, एक मारने से वो लुढ़क लुढ़क जाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஹீரோக்கு அத்தனை பலம் இருக்கிறது. एक हीरो में इतना सामर्थ्य है। அவர் கடலிலே சென்று மீனை பிடிக்கத்தக்க வேண்டும் முற்பட்டபோது ஒரு மீன் கிடைக்கவில்லை. விடியலான பொழுது समुद्र में जाके जाल डाल के मछली पकड़ा तो एक भी नहीं मिला। सुबह हो गई। இயேசு கிறிஸ்து கடற்கரையிலே நின்று கொண்டிருந்தார், திபேரியா கடற்கரையில். यीशु मसीह जो किनारे पे खड़े हुए थे, तिबेरिया किनारे पे, வேதம் சொல்லுகிறது, बाइबल कहती है யோவான் 21:4 படி, யோனா 21:4 के अनुसार இரவோடு கூட இரவாக மீன் பிடிக்க செல்லலாம் என்று சென்றவர்கள் जो रात में मछली पकड़ने जाएंगे करके कहा जिन्होंने, அவருடைய இரவிலே துக்கம் தான் மிஞ்சினது. उनकी रात में एक दुख मिला, மகிழ்ச்சி கிடைக்கவே இல்லை. खुशियां नहीं मिली। மீனை பிடித்து வரும்பொழுது மகிழ்ச்சியோடு கூட வருவார்கள். मछली पकड़ के आते थे, में खुशी आनंद के साथ आएंगे। இயேசு அங்கு நிற்பதால், यीशु वहाँ थे, இயேசு அங்கு இருக்கிறார், அவர்களோ அவரை அறியவில்லை. यीशु वहाँ थे, लेकिन उनको उन्होंने पहचाना नहीं। ஏன்? क्यों? மீனை பிடிக்கத்தக்கவனோ வலைகளை வீசவும் படகுகளை துடிப்பை போட்டு அவர் கடத்தி செல்லத்தக்கவனமாக இழைத்து போனார்கள், களைத்து போனார்கள். क्योंकि जाल मछली पकड़ने के लिए जाल डाले और नाव में चढ़ के उतरते बैठे, उसमें वो लोग थक गए थे। இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லாவற்றை பலவீனங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கத்தக்க வண்ணமாய்த்தான் இயேசு தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். ऐसे लोगों के जीवन में सब चीजों में आत्मा में नया जान डालने के लिए यीशु मसीह उनके सामने प्रकट होते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆத்துமாவிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். आत्मा में हम मरे हुए थे, यीशु मसीह ने हमें जीवित किया। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருந்தது. आपके अंदर आत्मा शरीर प्राण था, ஆனால் சரீரம் புஷ்டியாய் காணப்பட்டது. लेकिन शरीर में सुस्ती था। ஆத்துமாவினுடைய நிலை எப்படி என்றால் மரித்த நிலைகளிலே காணப்பட்டது. आत्मा के शरीर में क्या था कि मृत्यु के समान था। அந்த மரித்த நிலைகளிலே காணப்பட்ட உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கத்தக்க வண்ணமாய்த்தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். आत्मा में जो मरे हुए हालात थे, उसमें नया जान डालने के लिए यीशु मसीह प्रकट हुए। இரவு முழுதும் களைத்து போனார்கள் மீனை பிடித்து. पूरी रात वो लोग थक गए थे मछली पकड़ते पकड़ते। ஆனால் மீனும் கிடைக்கவில்லை. மிஞ்சினது என்னவென்றால் கவலையும் मछली तो मिली नहीं, लास्ट இழைப்பும் களைப்பும். हार और एकदम तकलीफ, एकदम थकावट। அன்புக்குரிய தேவ ஜனங்களே, मेरे प्यारे मसीह के लोग, தேவன் நமக்கு கொடுக்கிறதான முதலாவது என்ன கொடு? நம்முடைய ஆத்ம பலத்தை கொடுக்கிறார். परमेश्वर सबसे पहले हमें क्या देता है? आत्मा में एक बल देता है। அல்லேலூயா. हालेलुया। நம் சரீரத்திலே என்னத்தான் உணவுகளை உண்டாலும் கூட हम शरीर में क्या चीज खाए तो भी, அது நம்முடைய ஆத்மாவுக்கு பலம் கொண்டு போய் சேர்க்காது. लेकिन वो हमारे आत्मा में ताकत नहीं डालता। உயிர்ப்பிக்கிற தேவன் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை நம்முடைய ஆத்மாவிலே அனுப்பும் பொழுதுதான் மரித்து இருந்ததான நம்முடைய ஆத்மா உயிர் மீட்சி அடைகிறது. क्योंकि जीवित परमेश्वर अपने हमारे आत्मा में जान डालेगा, तभी जो मरे हुए चीजों का अंग में नया जीवन मिलता है। என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, मेरे प्यारे मसीह के लोग, எல்லாவற்றின் தோல்வி அடைந்து அவர் கடற்கரை பக்கமாக கரையிலே சென்று விடலாம் என்று வரும் பொழுது கடற்கரையில் அந்த விடிய காலத்தில் யார் நின்று கொண்டிருந்தார்கள் என்றால் இயேசு நின்று கொண்டிருந்தார். हर चीजों में हार मिलके थके और जब किनारे पे आए तो किनारे पे कौन खड़े थे? यीशु वहाँ खड़े थे। அவருக்கு நன்றாய் தெரியும் उनको अच्छे से मालूम है இவர்கள் களைத்துத்தான் வருவார்கள் மீன் பிடிக்காமல். ये लोग थक के जाएंगे बिना मछली पकड़े। இவர்களுக்கு முதலாவது என்ன கொடுக்க? உணவு கொடுக்க வேண்டும். सबसे पहले इन्हें क्या देना चाहिए? खाना देना चाहिए। இவருடைய ஆத்மாவிலே பலம் தரத்தக்க வண்ணமாய் அமைய வேண்டும். उनकी आत्मा में बल होने के लिए होना இந்த चाहिए। நிலை எல்லாவற்றை முன்னமே அறிந்திருந்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. इन सब चीजों को पहले से यीशु मसीह जानते थे। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்று வந்தவுடன் பெற்றோர் என்ன செய்யணும்? முதலாவது சாப்பிடுப்பான்னு சொல்லுகிறார்கள். हमारे बच्चे जब स्कूल से आते सबसे पहले माता पिता क्या कहते? पहले खाना खा लो। அந்த வேலைக்கு சென்று பிள்ளைகள் திரும்பி வரும்போது முதலாவது வயிற்றுக்கு ஏதாவது எடுத்துக்கொள்ள என்று சொல்வார்கள். और ऐसे जो काम करके आने वाले बच्चों को सबसे पहले उनको खाना चाहिए होता है। இது யாருக்கு இருக்கும்? ये किसको होगा? யோசேப்பு போல அம்மாவுக்கு தான் அந்த நிலை வரும், அப்பா கூட வராது. तो माँ को सबसे पहले होता, पिता को भी नहीं होता। அம்மா எப்பவுமே வயித்த பாப்பா. क्योंकि माँ हमेशा बच्चे के पेट को देखते हैं। பொட்டாட்டி எதை பாப்பா? पत्नी क्या देखती है? பாக்கெட்ட பாப்பா. जो जेब को देखती है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு என் புருஷன் எவ்வளவு சம்பாதிச்சு வரேன்னா பாக்கெட்ட பார்த்துட்டு இருப்பா. आज मेरे पति कितना कमा के ले रहे हैं, उनकी जेब को देखते हैं। அவ வந்த உடனே ஏங்க உங்களுக்கு நான் டிபன் பண்ணி வச்சு சாப்பிடுங்க அப்புறம் பேசினாலும் எந்த மனைவியை சொல்றதாலும் எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. कोई भी पत्नी ये नहीं बोलेगा आज आपको सुबह टिफिन बना के आपने खाया कि नहीं था, कोई नहीं पूछता। அந்த தாய்க்கு தான் அந்த உள்ளம். लेकिन एक माँ को ऐसा मन
मन அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர் தான் நம்முடைய அருமை ரட்சகர். ऐसे हृदय पाएगा हमारा अच्छा उद्धार என் करता है। பிள்ளைகள் அழைத்து வருவார்கள். मेरे बच्चे थके हुए आएंगे, அவங்க உணவு கொடுக்க ஏதாவது நாம் கொடுக்க வேண்டும். उनको खाने के लिए कुछ ना कुछ देना இயேசு चाहिए। கடற்கரையில் என்ன செய்து கொண்டிருந்தார்? மீனை பொரித்துக் கொண்டிருந்ததாக வேதம் சொல்லுகிறது. यीशु किनारे पे क्या कर रहे थे? मछली को फ्राई कर रहे थे, मछली को फ्राई कर रहे थे। சொல்லுங்க. कल खा के आए किसने हाथ बोल என் அன்புக்குரிய தாயினுடைய உள்ளத்தை கொண்டவர் அவர். उनको माँ के जैसे हृदय को पाए हुए हैं। எனவே தான் நம்முடைய இயேசுக்கு எல்ஷதாய் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. इसलिए हमारे यीशु मसीह को एल शैडाई करके एक नाम है। தாயை போல மாண்புடைய தேவன். माँ के जैसे तसल्ली देने वाला அந்த परमेश्वर। காலை வேளையிலே சோர்ந்து போன ஜனங்களுக்கு தரிசனம் கொடுக்கத்தக்க விதமாக கடற்கரையிலே நின்று கொண்டிருந்தார். वो सुबह के टाइम में जो थके हुए लोगों को हिम्मत और बल देने के लिए वहाँ बैठे हुए थे। உயிர் தெழுந்த இயேசு எந்த விதத்தில் அவர் காட்சி தந்தார்? जो जीव उठा यीशु वो किस तरीके से वहाँ पर ध्यान रख रहे थे। நமது கர்த்தர் எந்த மனிதனையும் தனக்கு முன் மாதிரியாக பின்பற்றவில்லை. हमारा परमेश्वर ऐसे कोई भी चीज में आगे इस तरीके से नहीं करके दिखाए। இயேசு மனிதனை பின்பற்றவில்லை. यीशु ने मनुष्य के पीछे नहीं चले। அவர் தம் சொந்த ஒப்பற்ற வழிகளிலே தான் தம்மையும் वो अपने मार्ग में अपने को உபதேசங்களையும் उपदेश में அவர் உபதேசித்தார். और उन्होंने उपदेश किया। இங்கே நம்ம எவ்விதம் வெளிப்படுத்துகிறார்? वो हमें कैसे प्रकट करते हैं? உயிர்த்தி எழுந்த தேவனாக வெளிப்படுத்துகிறார். और जी उठा उसके अनुसार उन्होंने उपदेश करते हैं। இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட வாழ்ந்த அந்த 3.5 வருடத்திலே அவருடைய சரீரத்திலே காயங்கள் இல்லை. यीशु में से जो 3.5 साल तक हम सत्यम के शरीर में कोई घाव नहीं था। அந்த உயிர் தெழுந்த பிறகு लेकिन जी उठने के बाद கரங்களிலும் கால்களிலும் उनके हाथों में और पैरों में காயங்கள் காணப்பட்டன. घाव थे। ஹalleluya. हालेलुया। அந்த காயங்கள் தான் இன்றைக்கும் நம்மை சுகமாக்குகின்றன. उनके घाव आज भी हमें चंगा करते हैं। அந்த காயங்கள் வெடிப்பிலே தான் நமக்கு ஒரு மறைவிடம் இருக்கின்றன. घाव की दरार में हमारे लिए एक शरण है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. ஹalleluya. எனவே தான் உன்னத பாட்டின் புத்தகத்தில் அங்கு சாலமன் எழுதுகிறார். इसलिए श्रेष्ठ गीत में सुलेमान राजा कहते हैं, கண்மலையின் வெடிப்புக்குள்ளாய் மறைந்திருக்கிற என் வெண்புறாவே. एक चट्टान की दरार में छिपा हुआ एक सफेद कबूतरी। ஹalleluya. हालेलुया। தேவன் நம்மை அவ்விதமாக வைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे को इस प्रकार अपने देख रेख में रख के ध्यान करते हैं। தேவனை தரிசிக்கத்தக்க விதமாக முற்பட்ட போது परमेश्वर के दर्शन के लिए वो आगे जब बढ़े तो மோசேக்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? தன் கரத்தினாலே மோசேயை மூடி पिता जब मूसेस ने परमेश्वर के दर्शन के लिए गए तो परमेश्वर ने क्या करा? अपने हाथों से मूसेस को ढक करके அவனை ஒரு கண்மலையின் இடுக்கிலே வைத்து एक चट्टान के दरार में रख करके தன் பின்புறத்தை தான் வெளிப்படுத்தினார். अपनी पीछे के हिस्से से उनको दिखाया। தேவனுடைய பின்புறத்தினுடைய தரிசனத்தை பார்த்தவனுடைய முகத்தை மக்களால் பார்க்க முடியவில்லை. जो परमेश्वर की जो पीछे के हिस्से जो मूसेस ने देखा और उस मूसेस के चेहरा लोगों से देख नहीं पाए। ஹalleluya. हालेलुया। இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவர்களை பேச வைக்கிறார். यहाँ पर प्रभु यीशु मसीह को सबसे पहले उनसे बातचीत कराते हैं। பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா என்று ये मेरे बच्चे तुम्हारे पास खाने के लिए कुछ है? அவர் ஒன்றுமில்லை என்று ஒப்புக்கொள்கிறார்கள். वो कहता हमारे पास कुछ भी नहीं है। அவர் வாயிலிருந்து என்ன உண்மையான வார்த்தை வருகிறதா இல்லது மாய்மாலமான வார்த்தை வருகிறதா என்று சோதிக்கத்தக்க வண்ணமாக उनकी बातों से कुछ सच्चाई निकलती है या कोई चीज छिपा के कुछ रखते हैं। தங்களுடைய பிரயாசத்தினாலே தோல்வியை மாத்திரம் தான் அனுபவித்தார்கள். अपने प्रयास के द्वारा उन्होंने केवल हार को देखा। எனவே தான் ஒப்புக்கொள்கிறார்கள், எங்களால் ஒன்றும் பிடித்துக் கொண்டு வர முடியவில்லை. इसलिए वो अर्पण करते थे तो उनसे कुछ भी नहीं लेके आ पाए। அவருடைய பிரயாசத்தினாலே उनके प्रयास के द्वारा ஒன்றும் கிடைக்கவில்லை. कुछ नहीं मिला। என் அன்புக்குரிய எதையும் அவர்கள் பார்க்க முடியவில்லை. कुछ भी वो लोग देख नहीं पाए। தங்களுக்கும் ஒன்றும் இல்லை, उनके पास कुछ भी नहीं மற்றவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க உதவும் இல்லை. और दूसरों को देने के लिए भी कुछ இந்த भी नहीं। ஒன்றும் இல்லாத ஒரு நிலையை कुछ भी नहीं है ऐसे हालात में கர்த்தருக்கு அவர்கள் ஆண்டவரே இந்த ஒன்றுமே இல்லை என்று உண்மையான ஒரு காரியத்தை சொன்னார். और परमेश्वर से कहा परमेश्वर कुछ भी नहीं है करके उन्होंने कहा। என் அன்புக்குரியவர்களே, உண்மை அற்றவர்களை குறித்தோ जो सच्चाई को नहीं जानते थे அறிமுகப்படுத்தவோ उनको बताने के लिए
குறித்து பேசத்தக்க வண்ணமாகவும் उनको दिखा के बताने के लिए இவைகள் எல்லாம் எச்சரிக்கையாக இருந்தன. ये सब कुछ चेतावनी देती है। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமேயானால் परमेश्वर हमें आशीष करना होगा तो நமது உண்மையான அறிக்கை ஒன்று தேவையாயிருக்கிறது. हमारी सच्चाई से अंगीकार एक जरूरत அவர் है। அதிகமாய் கருத்தாய் கவனிக்கிறார். அதை वो सही तरीके से और ढंग से वो ध्यान करते हैं। உண்மை அற்ற அறிக்கைகளை அவர் அறிந்திருக்கிறார். वो सच्चाई पाए हुए अंगीकार को அப்படிப்பட்டவரை அவர் ஆசீர்வதிக்க முடியாது. ऐसे लोगों को आशीष नहीं मिलता। உண்மையாய் யார் தங்கள் வாய் திறந்த அறிக்கை செய்கிறார்களோ सच्चाई में कौन अपने आप को अंगीकार करते हैं, தேவன் அவருக்கு உதவி செய்கிறார் இருக்கிறார். அவரை ஆசீர்வதிக்கிறவராகவும் காணப்படுகிறார். परमेश्वर उनकी मदद करता है और आशीष भी करता है। இரண்டாவது பார்க்கப்படும் அவருடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறார். और दूसरी बात है तो उनके विश्वास को भी परखते हैं। யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வார்த்தை சொல்லுகிறது. யோவாन दूसरा अध्याय में 6वां वचन அந்த में ராத்திரி முழுவதுமாக கஷ்டப்பட்டு தேடியும் और पूरी रात में कष्ट करके ढूंढा எந்த விதமான பலன் இல்லை. और कोई भी प्रतिफल नहीं। விடியற் காலமான போது सुबह सुबह भोर के समय அவர்கள் எல்லா நம்பிக்கையும் उनके सारा भरोसा யோவான் 21:6 யோவாन 21:6 எல்லா நம்பிக்கையும் இழந்தவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். सारा भरोसा उन्होंने खो दिया। கரையிலே முழு அதிகாரத்தோடு और जो हाथ में उनके पूरे अधिकार के साथ மிக கனத்த குரலிலே एक अधिकार के आवाज அவர்கள் கேட்ட உடனே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். तुरंत उन्होंने उनके पीछे चले। எப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கட்டாயம் हमेशा यीशु मसीह की बातों में முடியும் என்ற ஒரு மணி ஒலிக்கத்தக்க வண்ணமைத்தான் அமையும். அவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே உயிர் மீட்சி கொடுக்கிற ஒரு வார்த்தையாக, बातों में हमेशा एक जान देने वाली நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக भरोसा देने वाली बात அப்படித்தான் இருக்கும். ऐसा ही होगा। அவளை கேட்கிற காதுகள் அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து उनके सुनने वाले कान उनके आशीष के बारे में அதை பெறத்தக்க வண்ணமாக ருசிப்பது நிச்சயம். और उसमें पाने के लिए जो चखना जो स्वाद सही है। என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, मेरे प्यारे मसीह के அவருடைய लोग, வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிவதே ஆசீர்வாதத்திற்கு திறவுகோலாய் அமைகிறது. उनकी बातों में पूरी मानने के लिए आशीष का एक स्वर्ग चाबी है। எந்த இடத்திலே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். जहाँ पर आधीनता है वहाँ पर आशीष है। அல்லேலூயா. हालेलुया। அது எப்படி தேவனுடைய வார்த்தையா இருந்தாலும் சரி, பெற்றோர்களுடைய வார்த்தையா இருந்தாலும் சரி, நீங்க கீழ்ப்படிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் வரும். वो चाहे परमेश्वर की बातों में वचनों में हो चाहे माता पिता के बातों में जितना आप आधीन दीन नम्र बनते वहाँ आशीष आपके साथ मिलता है। தோல்விகள் ஏமாற்றங்கள் ஒருபோதும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளை இடவே மாட்டார். हार और कोई भी धोखा तुम्हारे जीवन में परमेश्वर कभी नहीं देंगे। உங்களுடைய வாழ்க்கை அல்லது செயல்கள் தோல்வியாக காணப்பட்டுக் கொண்டு இருந்தாலும் அந்த தோல்வியினுடைய வாழ்க்கையை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் தான் நம்முடைய உயிருள்ள தேவன். आपके जीवन में हार क्यों ना मिले लेकिन उसको जीत बना के देने वाला हमारा परमेश्वर है। இயேசு சொன்னார், यीशु ने कहा ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், किसी बात की चिंता உங்கள் मत வலது பக்கத்திலே வலையை வீசுங்கள். तुम अपने दाहिने और जाल को डालो। தேவன் சொன்ன மாத்திரத்திலே परमेश्वर ने जैसे कहा அவர்கள் வலையை விரித்தார்கள். वो जाल को फैलाया। 153 மீனை பிடித்தார்கள். 153 मछली उन्होंने पकड़ा। அது எப்படிப்பட்ட மீனா? वो भी कैसे मछली? பெரிய மீனா. बड़े मछली। அல்லேலூயா. हालेलुया। அதை இழுக்க முடியாமல் இருந்தார்கள். उसको निकाल नहीं पा रहे थे எவைகளினா கீழ்ப்படிந்த நிமித்தம் क्योंकि वो आधीन हुए इसलिए அவர்கள் விசுவாசம் ஏராளமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. और वो विश्वास बहुत ज्यादा आशीष को लेके இந்த आया। அதிசய அடையாளம் நடந்த போது वो आश्चर्य काम होने के समय में அவர் என்ன சொன்னார்? அவர் கர்த்தர். யோவான் சொல்லுகிறார், योना कहता कि वो परमेश्वर है। அவர் கர்த்தர். वो அது परमेश्वर வரைக்கும் அவர் யார் என்று தெரியவில்லை. और जब तक उनको कौन है वो नहीं पहचाने। என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, मेरे प्यारे मसीह के लोग தோல்விகள் பயம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது இயேசு வந்து நின்றாலும் கூட தெரியாது. अगर हार डर हमारे जीवन में होगा यीशु खड़े तो भी हमें नहीं पता चलता। அதே நேரத்திலே उसी समय में பணம் பொருள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வரும் பொழுது இயேசு வந்து நின்றாலும் தெரியாது. और पैसा और सब धन दौलत सब कुछ आने तो भी यीशु मसीह को नहीं पहचानते। சொல்லுங்கள், हालेलुया बोलेंगे। இயேசு தெரிகிறாரா? क्या यीशु मसीह दिख रहे हैं? இயேசு தெரிகிறாரா? क्या यीशु मसीह दिखते हैं? இயேசு தெரிகிறாரா? இயேசு இப்படி கட்டாரு, இப்படி கட்டு. இயேசு தெரிகிறாரா? क्या यीशु मसीह दिखाई दे रहे हैं? இயேசுவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? यीशु मसीह को आपने देखा है? எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது.
कितनी दफा भी बताने से समझ में नहीं आता। நான் தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். अब पास्टर जी हमारे रोज यीशु मसीह को देखते हैं। நீங்கள் பார்க்கிறீர்களா? क्या आप लोग देखते हो? எப்படி பார்க்கிறீங்க? कैसे देखते हो? ரெண்டு பேர் தான் பதில் சொன்னாங்க ஆக்ஷன்ல. दो जनों ने बताया एक्शन के द्वारा। ஹalleluya. हालेलुया। தினந்தோறும் யாரெல்லாம் வேதத்தை வாசிக்கிறீர்களோ தினந்தோறும் இயேசுவை தரிசிக்கிறீர்கள். अच्छा, जो कोई रोज बाइबल पढ़ते हैं वो रोज यीशु मसीह को दर्शन को देखते हैं। ஏன்? क्यों? வேதம் சொல்லுகிறது बाइबल कहती இந்த है வார்த்தை யாராய் இருக்கிறது? वो वचन कौन है? அப்ப வார்த்தை வாசிக்கும் போது நீங்க இயேசுவை பார்க்கிறீர்கள், இயேசுவோடு நீங்க பேசுகிறீர்கள். वो वचन को पढ़ते तो वचन को यीशु मसीह और यीशु मसीह को आप देखते हो। எனவே தான் வேதத்தை வாசியுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். इसीलिए बाइबल को पढ़ो हम कहते हैं। ஹalleluya. हालेलुया। இயேசுவை தரிசிக்க முடிகிறதா? यीशु मसीह को दर्शन पाते हो? எவர்கள் வார்த்தை அதிகமாய் வாசிக்க 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 தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய இருதயத்தில் கடந்து வந்துவிடும். जैसे भी यीशु बाइबल को ज्यादा पढ़ते पढ़ते परमेश्वर कैसे आएगा तो उनके मन में वो लोग अपने आप को महसूस कर सकते हैं। தோல்வி விட்டவர்களாய் கடற்கரைக்கு திரும்பி வருகிறார்கள். वो हार के साथ एक किनारे पे आते हैं। மாறுங்கள் என்று அப்படியே தேவன் அவர்களை அழைக்கவில்லை. और परमेश्वर ने ये नहीं बोला आओ करके। அவர்களுடைய தோல்விகளுடைய நிலையை மாற்றத்தக்க வண்ணமாக மீண்டும் நீங்க வலையை போடுங்கள் என்று சொன்னார். उनके हार को बदलने के लिए दोबारा से जाल को डालो उन्होंने कहा। இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை தான் यीशु मसीह का सामर्थ्य அவருடைய தோல்விகளை எல்லாவற்றையும் ஏமாற்றத்தை எல்லாவற்றையும் மாற்றத்தக்க வண்ணமாய் அமைந்தது. उनके सारे हार को सारे धोखा को उनको पूरा बदल देते। உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தோல்விகள் காணப்பட்டாலும் கூட இயேசு கிறிஸ்து இருகரைகள் பற்றிக் கொள்ளுங்கள். आपके जीवन में कितने बड़े धोखा क्यों ना हो लेकिन बदल देंगे। हालेलुया बोलेंगे। பாடும்போது மட்டும் நம்ம நல்லா பாடுவோம். हम गीत तो बहुत अच्छे से गाते हैं। அதை பாடி முடித்த பிறகு அதனுடைய சாராம்சங்களை எல்லாவற்றையும் மறந்து போய்விடுவோம். और गीत गाने के बाद उसके मतलब सब भूल जाते हैं। சொல்லுங்கள். हालेलुया बोलेंगे। हालेलुया। நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள். आप मान लेते हो। मसीह में जी रहा हूँ. मुझे मुझे किसको? मुझे की किसको? दूसरों को किसको? मुझे எனக்கு தான் வெற்றி. मुझे ही நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பேனேயானால் எனக்கு வெற்றியுடைய வாழ்க்கை. अगर मैं मसीह में हूँ तो हमेशा मुझे जय वाला जीवन है। ஹalleluya. இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. आज हमारे पास समय नहीं है। ஹalleluya. हालेलुया। பாவம் நீங்க எல்லாம் உபவாசமாய் இருப்பீர்கள். हो सकता है सारे फास्टिंग में होंगे। எனவே நம்ம சீக்கிரமே அனுப்பி விட வேண்டும். आज जल्दी से आपको எனவே கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது என்றால் வெற்றியுடைய ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. और मसीह का जीवन कैसा एक जय जीत वाला जीवन है। ஹalleluya. हालेलुया। என் அன்புக்குரிய தேவஜனங்களே, मेरे प्यारे मसीह के लोग பாவிகள் மனம் திரும்பத்தக்க வண்ணமாகவும் पापी मन फिराने लायक ஆத்ம ஆதாயம் செய்பவர்களாகவும் आत्मा को तैयार करने वाले இந்த लोग வெற்றியினுடைய வாழ்க்கை தூண்டுதலாய் அமைகிறது. और जय वाला जीवन उकसाने वाले बनते हैं। உங்களுடைய தோல்விகள் என்ன? आपका हार क्या है? உங்கள் ஏமாற்றம் என்ன? आपका धोखा क्या है? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். परमेश्वर की बातों में अधीन रहो। உங்கள் சொந்த வாழ்க்கையில் பிரச்சனையோ, आपके निजी जीवन में परेशानी, குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனையோ, परिवार के जीवन में परेशानी, அலுவலகத்தினுடைய வாழ்க்கையிலே தொல்லைகளோ, दुनियादारी की जीवन की परेशानी, வியாபாரத்திலே நஷ்டமோ, बिजनेस में नुकसान, ஆவிக்குரிய பிரச்சனைகளோ, आत्मिक परेशानी, எதுவாயினும் சரி, चाहे कुछ भी क्यों ना हो, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். लेकिन यीशु मसीह को देखो। கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கீழ்ப்படியுங்கள். परमेश्वर के वचन को ध्यान करके अधीन रहो। படகு இலே மீனை வலையை விரித்து இழுக்க முடியாத அளவிற்கு वो जहाज में उस मछली पकड़ खींच नहीं पा रहे थे ना हिसाब से। நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னால் அற்பமாய் சொற்பமாய் ஆசீர்வதிக்கிறது அல்ல. अगर हमारा परमेश्वर आशीष करेंगे तो थोड़ा मोड़ा आशीष करने वाले नहीं है। அவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? वो कैसे आशीष करेंगे? அவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? कैसे आशीष करेंगे? எப்படி ஆசீர்வதிப்பார்? कैसे आशीष करेंगे? बहुतायत का அவ்வளவுதான். பௌத்தாய் தான் அப்படின்னு. அவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? வேதம் சொல்லுகிறது. बाइबल कहती है कैसे आशीष करेंगे? அமுக்கி குலுக்கி दबा के हिला के எங்க போடுவார்? மடியிலே போடுவார். कहाँ डालेंगे? गोद में डालेंगे। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் நாம். ऐसे कैसे आशीष को पाए हुए हम? நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவர்களா? क्या आपने ऐसे आशीष को पाए हो? पाया है। நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்களா? आपने ऐसे आशीष को पाए हो? அந்த சிந்தனை சொல்லுங்க.
கோபம் வர மாதிரி சொல்லுங்க. अच्छा आप उस शिष्य को बोलो तो हाँ ऐसे आशीष के पाए हैं ऐसा गुस्सा आना ऐसा बोलो. இவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். मैं आशीष को पा रखा हूँ அல்லேலூயா. हालेलुया சொல்லும் வாய் திறந்து விசுவாச வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியை கொண்டு வரும். विश्वास का बातें ही हमारे जीवन को बढ़ोतरी को लेके आता है கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா? परमेश्वर ने आपको आशीष कर रखा है करा हुआ है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரா? परमेश्वर ने आप लोगों को आशीष करके रखा है எங்கே வச்சிருக்கிறார்? कहाँ रखे हैं? எங்க வச்சிருக்கிறார்? कहाँ रखे हैं? பேங்க்ல போட்டு அந்த ஆசீர்வாதம் கிடையாது, திருட்டுத்தனம். अगर बैंक में डालेंगे तो चोरी हो जाएगा அல்லேலூயா. हालेलुया என் அன்புக்கு அதெல்லாம் அழிந்து போகிறது. वो सब मिट जाएगा கர்த்தருடைய ஆசீர்வாதமே परमेश्वर का आशीष ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து தரும். धन को लेके आता है தேவன் ஆசீர்வதிக்க நம்முடைய ஆத்மா பூரிப்பாகிறது. परमेश्वर आशीष करते तो हमारा आत्मा एकदम प्रफुल्लित हो जाता है அது தேவனை நெருங்கத்தக்க வண்ணமாய் அமைகிறது. वो प्रभु के और नजदीक ले जाता है தேவன் வரும் பொழுது அவரோடு கூட நான் இணைத்துக் கொள்ளுவேன். हम अधिकारी बन जाएंगे அல்லேலூயா. हालेलुया என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, मेरे प्यारे मसीह के लोगों நீங்கள் உங்களுடைய கண்ணீர் எல்லாம் அப்பொழுது கடிப்பாய் மாறும். आपके सारे आंसू एकदम खुशी में बदल जाएंगे நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. आप कुछ नहीं कर सकते என செஞ்சதெல்லாம் அவர்தான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. करने वाला सारा परमेश्वर न बल से न ताकत से परमेश्वर की आत्मा से सब कुछ होगा அல்லேலூயா. சேனைகளின் தேவன் இதை சொல்லுகிறார் என்று அங்கு சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். सेनाओं का यहोवा ये कहते वो जकरिया भविष्यवक्ता कहते हैं அல்லேலூயா. हालेलुया நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, आप कोई भी क्यों ना हो தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் परमेश्वर जीवित है என்ற விசுவாசத்தில் நீங்கள் செயல்படுவீர்களேயானால் ऐसे विश्वास से अपनी क्रिया को करोगे உங்கள் तो தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். आपकी सारी जरूरतें वो देखेंगे யோவான் 21:9 வாசிக்கிறோம். யோனா 21:9 21 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த परमेश्वर यीशु मसीह का जी उठना இந்த அற்புத சரீரத்திலே தான் இருந்தார். वो अद्भुत வேறொரு சரீரத்தில் அவர் இருக்கவில்லை, அதே சரீரத்தில் தான் இருந்தார். दूसरे शरीर में नहीं तो उसी शरीर में थे குளிரிலும் பசியிலும் வாடிய தம்முடைய சீஷர்களுக்கு वो भूख प्यास और अपने जो रहने वाले चेलों को சாதாரண சரீரத்தினுடைய நிலைமையை குறித்து கவனம் செலுத்தாமல் साधारण शरीर को ध्यान ना भटकने ना दिए இவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள். ये लोग मेरे अपने लोग हैं ஏனென்றால் அவர்கள் பட்ட பாடுகளை எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டார். क्योंकि उन्होंने जो भी दुख झेला है उसको जानते थे என் அன்புக்குரிய தேவஜனங்களே, அவர் எப்படி களைத்து இருக்கிறார்கள், वो कैसे பசியோடு கூட இருப்பார்கள் वो थके हुए भूख में என்று ऐसे அவருக்கு அறிந்ததினாலே தான் उस बात को जानते थे इसलिए அங்கு விருந்து மிகவும் விலையேற பெற்றதாய் அமைந்தது. वहाँ का उनका भोजन बहुत बहुमूल्य था ஒரு சிறப்பான விருந்து அந்த கடற்கரையில் அவர் கொடுத்தார். एक छोटा सा भोजन उनके किनारे पे मिला மேய்ப்பன் தன் ஆடுகளை எப்படியும் போஷிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. क्योंकि चरवा अपने भेड़ों को किसी तरीके से चराएंगे करके पालन पोषण करेंगे मालूम है தாழ்ச்சி அடைந்த சூழ்நிலைகளிலும் கூட நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க கூடியவராய் மாறுகிறார். वो हर हालात में अपने बच्चों को वो पूरी रीति से पालन पोषण உங்கள் करेंगे குறைவுகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து தம்முடைய மகிமையிலே நிறைவாக்கி தருவார் என்று தான் வேதம் சொல்கிறது. आपकी सारी कमियों को यीशु मसीह अपने महिमा में पूरे करके देंगे ये बाइबल ऐसे कहते हैं பிலிப்பியர் 4:19 வார்த்தை சொல்லுகிறது. फिलिपियों 4:19 ऐसे कहते हैं தேவகுமாரன் எப்போதும் தம்முடைய அற்புத பண்டக சாலையிலே परमेश्वर अपने हमेशा अद्भुत भंडार उसमें हाँ भंडार நமக்கு முன்பாகத்தான் வைத்திருக்கிறார். वो हमारे सामने रख रहे हैं நாம எல்லாம் யாரு? சாப்பாடு ராமர்கள். हम सब कौन है खाने वाले हैं हालेलुया. हालेलुया हम सब कौन है? हम सब कौन है யாரு? நாம என்ன சாப்பிடுறவங்க தானே? हम सारे खाने वाले हैं ना யாரும் சாப்பிட மாட்டீங்களோ? क्या कोई भी खाएंगे नहीं நாம் என்னதான் கொடுத்தா கூட நம்ம என்ன எதற்காக நாம் இரவும் பகலும் உழைக்கிறோம்? हम किस लिए रात दिन और मेहनत करते हैं खाने के लिए। பேங்க்ல போடுறதுக்கா? बैंक में डालने के लिए नहीं। எதுக்காக? इसलिए எதுக்காக? इसलिए खाने के लिए। இந்த அம்மா 2 ரூபாய்க்கு ஐப்ரோ பண்ணுவாங்க நான் வந்த காலத்துல. சொல்லுங்க. जब बासु जी आने के समय में 2 रुपए नहीं 2 ரூபாய் வாங்கினீங்க நான் பாத்துக்கிறேன் நான் சொன்னேன். அப்புறம் 5 ரூபாய் வாங்கினீங்க. जब बासु जी आए थे उस समय में 2 रुपए 3 रुपए था 5 रुपए की होने लगे आईब्रो बनाने में அது இப்ப எவ்வளவு வாங்குறாங்க? लेकिन आप कितना लेते हो ஒரு
ஜூன் மந்த் வந்து नहीं सॉरी 30 रुपए 30 ரூபாய் வாங்குறாரு. अब 30 रुपए लेती हूँ ஹalleluya. எதுக்கு? इसलिए வயிற்றுக்காகத்தான் நாம் உழைக்கிறோம். हम पेट के लिए कमाते हैं நம்முடைய ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். हमारा परमेश्वर भी वही चाहते हैं அதை நான் உனக்கு திருப்தியாய் தருகிறேன் என்று. वो मैं तृप्त करके तुम्हें दूंगा மனுஷன் இன்றைக்கு அதிகப்படியாக பிரயாசப்பட்டு அவன் உழைக்கிறான் என்றால் அவன் அதை என்ன செய்கிறான்? திருட்டுத்தனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். अगर मनुष्य बहुत ज्यादा प्रयास करके कमाते तो उसको क्या करते हैं? उसे चोरी छुपे रख लेते हैं எனவே தான் ஆண்டவர் உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்க வேண்டும்? பரலோகத்திலே இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर कहता है तुम्हारा खजाना कहाँ होना चाहिए? परलोक में होना चाहिए உங்கள் பசியையும் உங்கள் குறைவையும் அவரால் என்ன செய்யாது? பொறுக்க முடியாது. क्योंकि तुम्हारा भूख तुम्हारा प्यास वो शायद तो देख नहीं सकते அவர் எல்லாவற்றையும் கொடுக்கத்தக்க வண்ணமாக இருக்கிறார். वो सब कुछ तुम्हें देने वाले बनते हैं ஒன்றையும் செய்யாவிட்டாலும் कुछ नहीं करो तो அவருடையவர்கள் எப்போதும் அவர் என்ன செய்வார்? குறைவில்லாமல் நடத்தக்கூடியவராய் இருப்பார். हम सब उनके तो हमें बिना कमी के चलाएंगे ஹalleluya. हालेलुया என் அன்புக்குரியது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். आपके सोचने बढ़ने मांगने से ज्यादा करने वाला हमारा परमेश्वर है நீங்கள் திருப்தி அடைந்து சலித்து மட்டும் आप तृप्त होकर के वो भर के उमड़ने नहीं அவர் करते கொடுக்கிற தேவனாய் वो இருக்கிறார். देने वाला परमेश्वर வனாந்தரத்திலே ஜனங்கள் கேட்டார், எங்களுக்கு நீங்க என்ன கொடுக்க? மாமிசம் கொடுக்கவில்லை. और जंगल में लोगों ने पूछा हमारे को आपने मांस नहीं दिया खाने நாங்கள் के लिए எகிப்திலே மாம்சத்தை தின்றோமே. हमने मिस्र में तो मीट को खाया மோசே போய் கதறுகிறார், இத்தனை ஜனங்களுக்கு நான் எப்படி நான் மாம்சத்தை கொடுப்பேன்? मोसेस परमेश्वर से विनती करते हैं इतने लोगों का मीट कहां से दूंगा ஆண்டவர் ஒரு இரவிலே காடையை அனுப்பினார். परमेश्वर ने एक रात में उनको खूब सारे बटेर को भेजा ஏதோ ஒரு குடும்பத்தில் உடனே அனுப்பவில்லை. पर एक परिवार में एक या दो नहीं மனுஷன் நிற்கும் பொழுது அவருடைய முழங்கால் எந்த அளவுக்கு உயரமா இருக்கு அந்த அளவிலே வந்து விழுந்தனவா. जहाँ मनुष्य खड़े होते हैं उनके घुटने तक उतना उनको भर के भेज दिया எல்லாரும் அதை சமைத்து கெட்டு போகும் மட்டும் தின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और सारे लोग उसको बना के इतना एकदम उमड़ने तक उनको भर के खाया என் அன்பு அப்படியாய் திருப்தி அடைகிற செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ऐसे तृप्त करने वाला हमारा परमेश्वर है எதிர்பார்க்காத जो हम सोच भी नहीं सकते அப்பங்களும் மீனும் கரையிலே அவர்களுக்காக இயேசு வைத்திருந்தார். रोटी और मछली परमेश्वर ने उन लोगों के लिए रख रखे थे ஏமாற்றத்தின் இடத்திலே जहाँ धोखा मिलता है ஏராளம் பெற்ற பொழுது அவர்கள் திகைப்போடு கூடத்தான் காணப்பட்டார்கள். और जब धोखा खाए तो उनको बहुत सारा उनको நம் கரை ஏறி சென்ற உடனேயே நமக்கு இப்படிப்பட்ட அப்பமும் மீனும் கிடைக்கும் என்று ஒரு நாளும் சீஷர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். हम किनारे पे जाते हमें मछली और रोटी मिलेगी चेलों ने कभी नहीं सोचा होगा ஹalleluya. हालेलुया என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, मेरे प्यारे मसीह के இந்த लोग லாக்டவுன் நாட்களிலே என்ன சொல்றது, நிறைய நாள் நாங்க கறி சாப்பிட்டோம். जो लॉकडाउन के दिनों में पास्टर जी ने बहुत दिनों तक मीट खाए ஒரு அலையில ஜனங்கள் हालेलुया बोलेंगे हालेलुया எல்லாம் சொல்லுங்க. जोर से बोलो अच्छे से बोलो हालेलुया हमने नहीं खाया, ये पास्टर कैसे खाए? தேவன் கொடுத்தார், परमेश्वर ने दिया செவிட்டு போகும் அளவிற்கு கொடுத்தார். एकदम मतलब अच्छे से खा के जो उठ जाते हैं उतने लायक दिया हालेलुया. நாங்களே நம்பவில்லை. पास्टर जी ने भी भरोसा नहीं किया எதிர் கடற்கரை பாஸ்டர் இருந்தாங்க, இதை நீங்க சமைச்சு சாப்பிடுங்க, அதோ கட்டு தருவாங்க. अच्छा दरवाजा खटखटा के देखे पास्टर जी आप इसे बना के खाइए ஒரு சகோதரர் வருவார், பாஸ்டர் நீங்க வெளியே போக வேண்டாம், पास्टर जी आप बाहर मत जाइए நான் உங்களுக்காக கொண்டு வந்து தருகிறேன். मैं आपके लिए लाके दूंगा அட வேண்டாம், இல்ல இல்ல நானும் சாப்பிட போறேன், இன்னைக்கு நீங்களும் சாப்பிடுங்க. भाई नहीं जब नहीं मैं भी खाऊंगा आप भी खाओ ஹalleluya. हालेलुया நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன். हमारा परमेश्वर ऐसा परमेश्वर है ஒரு தமிழிலே ஒரு பாடல் இப்படியாய் வரும். तमिल में एक ऐसा गीत है குறை ஒன்றுமில்லை மறை மூன்று கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா என்று சொல்லி இது அந்நிய தேவர்களுக்கு பாடவில்லை, ये कोई अन्य देवी लोगों के लिए இயேசு கிறிஸ்துவுக்காக பாடப்பட்டது. ये यीशु मसीह के लिए गीत गाए गए ஆனால் அவர் திருடி விட்டார்கள், அவங்களுடைய தேவர்களுக்கு பாடத்தக்க लेकिन வேண்டாம். उन्होंने चुरा लिया उन्होंने अपने भगवानों के गीत गाने लगे ஒருவேளை செம்மையாவுக்கு தான் அந்த அம்மா தெரியும். अम्मा को मालूम है मेरी बुआ को BK பட்டம்மாள் சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க. BK பட்டம்மாள். BK
कमाल करके एक अम्मा थे அவருடைய வாலிப நாட்களிலே அவர்கள் மிகப்பெரிய பாடல்களை பாடுகிறவர்கள். वो अपने जवानी के दिनों में बहुत सारे गीत को वो गाया करती थी அவர்கள் தான் இந்த பாடலை பாடினவர்கள். उन्होंने इस गीत को गाया है அல்லேலூயா. हालेलुया இன்றைக்கும் அந்த பாடலுடைய சாராம்சத்தை நான் மறக்க முடியாது. ஏனென்றால் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். आज वो गीत के मतलब को पास्टर जी बोल என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவன் என்னை ஒரு நாளும் பட்டினியாக இருக்க विடவே இல்லை. जिस दिन से पास्टर जी ने यीशु मसीह को अंगीकार किया उस दिन से आज तक उन्हें कभी भूखा नहीं रखा यीशु मसीह ने அல்லேலூயா. हालेलुया அந்த அல்லேலூயா சொல்லுங்க. अच्छा जोर से हालेलुया बोलिए எப்படி என்னை போஷிக்கிறார்? परमेश्वर कैसे उन्हें पालन पोषण करते हैं தேவன் எப்படி என்னை போஷிக்கிறார்? परमेश्वर कैसे उन्हें पालन करते हैं पालन தேவன் என்னை எப்படி திருப்தியாய் போஷிக்கிறார்? परमेश्वर ने कैसे पास्टर जी को तृप्त करके पालन किया पोषण மனிதன் சொல்ல முடியுமா? தேவன் எப்படி ஒரு ஊழியக்காரரை திருப்தியாய் போஷிக்கிறார்? परमेश्वर कैसे परमेश्वर के दास को अपने आप तृप्त करके पालन पोषण कर सकते हैं எப்படி? कैसे ஒரு மேய்ப்பர் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர் மிகப்பெரிய ஒரு பணக்காரராய் இருக்கிறார். எப்படி? अगर भेड़ों को चराने वाला एक चरवा एक बहुत बड़े पैसे वाले है तो वो कैसे वो घास नहीं मिला புரியலையா? समझ में नहीं आ रहा மேய்ப்பன் எப்படி பணக்காரன் ஆக முடியும்? एक चरवा कैसे धनवान மனுஷரை பெருக பெருக மேய்ப்பன் பணக்காரராய் ஆக முடியும். अब उनके जो भेड़े बढ़ते बढ़ते वो चरवा अपने आप अमीर हो जाएंगे வணங்குதா? समझ में आ रहा है அப்போ நான் எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்தியா இருக்கிறேன் என்றால் காரணம் என்ன? உங்கள் நிமித்தம் தான். அது சொல்ல தெரியல. पास्टर जी आज हर चीजों में तृप्त है तो सारे आप लोगों के द्वारा வணங்குதா? समझ में आ रहा है நீங்கள் என்னை போஷிக்கிறீர்கள். आप लोग सब कुछ पास्टर जी का ध्यान रखते हो अरे ध्यान रखते नहीं है. हाँ, पालन। போஷிக்கிறீர்கள். आप लोग सब पालन पोषण करते हो நீங்கள் என்னை போஷிக்கிறதினால் தான் आप लोग सब पालन पोषण நான் திருப்தியா இருக்கிறேன். पास्टर जी अतृप्त हैं ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया அப்ப போதகர் நன்றா இருந்தா இருக்கிறார் என்றால் அதுக்கு யார் காரணம்? अगर दास अच्छी स्थिति में है तो इसका कारण कौन है ஐயோ யாரு? சொல்லுங்க யாரு? जोर से बोलिए सिस्टर. कौन है? हम लोग मैं हूँ. मैं हूँ अरे बोलिए. बोलिए हम हैं हम நீங்க हैं பாச நல்லா இருக்கிறார். அதுக்கு காரணம் நான் தான். अगर हमारे पास्टर जी बहुत अच्छे हैं तो उसके कारण हम हैं உங்களை தாரி பண்ணி நான் பேசுறேன். आपकी तारीफ कर रहे हैं உங்களால நம்ப முடியவில்லை இல்லையா? आप लोगों को भरोसा नहीं हो रहा ना इसलिए तो அந்த அன்றைக்கு அப்படித்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். Value. நீங்கள் எனக்கு நான் பசியா இருந்தால் நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமா இருந்தால் நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். तो यीशु मसीह तो यही बोलेंगे मैं भूखा था मुझे रोटी खिलाया मैं प्यासा था मुझे पानी पिलाया நான் பலவீனமா இருந்தும் நீங்க என்னை பார்க்க வந்தீர்கள். मैं बीमार था तो मुझे देखने आए அப்பொழுது சீடர்கள் கேட்கிறார்கள், तब चेले में நீ पूछते எப்பொழுது நீ பசியாக இருந்து எப்பொழுது நீ தாகமாக இருந்தீர்? चेले पूछते कब तुम भूखे और प्यासे और बीमार थे அல்லேலூயா. हालेलुया போதகர் நன்றாய் இருப்பதை காரணம் யார்? अगर दास अच्छे हालात में है तो इसका कारण कौन है कौन है? कौन है विश्वासी कौन है? विश्वासी जोर से बोलिए. जो ज्योतिष से बोलो कौन है? नहीं मास्क हटा के बोल सकते हैं. ஒரு போதகர் நல்ல நிலையில் இருக்கிறாரா அதற்கு உரிதான காரணம் அவருடைய விசுவாசிகள். अगर एक दास अच्छे हालात में है तो उनका कारण उनकी विश्वासी है அல்லேலூயா. हालेलुया நீங்க நன்றாய் இருக்கிறதால் நான் நன்றாய் இருக்கிறேன். आप लोग अच्छे हो तो इसलिए आप पास्टर जी भी अच्छे हैं ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया ஆமென். आमीन கடைசியாக आखिरी में இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரையிலே மீன் பிடித்து வந்தவர்களோடு கூட இணைந்து यीशु मसीह जब मछली पकड़ के आए तो उनके साथ में मिल करके किनारे ஒரு அன்பின் விருந்தை புரிந்து கொண்டுகிறார். उनका प्रेम का एक भोजन उनको देते அப்படி என்றால் அவர்களோடு கூட அன்பின் ஐக்கியம் கொண்டவராய்
साथ एक अच्छी संगति उन्होंने रखा। எனவே தான் நான் அடிக்கடி சொல்ல நீங்க ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள். इसलिए पास्टर जी बार-बार बोलते हैं संगति में टिके रहो। ஐக்கியத்தில் நிலைத்து இருந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். अगर संगति में टिके रहोगे तभी आपको आशीष मिलेगा। இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். यीशु उनको वो देख के बोले आओ और आप भोजन करो। யோவான் 21 அதிகாரத்திலே 21 अध्याय में 12-13 வார்த்தை சொல்லுகிறது. 12 और 13 वचन कहते हैं। அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் वो परमेश्वर चेले जानने के बाद ஒருவரையும் அவரை யார் என்று கேட்கவில்லை. कोई भी उन्हें कौन है करके नहीं पूछा। அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். तब यीशु मसीह खुद आपने रोटी और मछली उनको दिया निकाल के। கிறிஸ்து அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போதுதான் जब मसीह रोटी निकाल के देने के बाद எம்மாவு சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. जो एमाऊ जो चेले थे उनकी आंखें खुल गई। அவர் நம்மையே தமக்காக தந்தார். वो उन्होंने अपने आप को हमारे लिए दे दिया। என் அன்புக்குரிய தேவஜனங்களே, मेरे प्यारे मसीह जी, நியாய பிரமாணம் न्याय प्रमाण நம்மில் எதிர்பார்க்கிறது. हमने वही इंतजार में है। தேவ கிருபையோ परमेश्वर के अनुग्रह கிறிஸ்து இயேசுவின் மூலம் मसीह यीशु के द्वारा நம்மிடம் வந்த ஒரு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கத்தக்க வண்ணமாய் அமைகிறது. हमारे पास एक बहुत बड़ी आनंद को बताती है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। என் அன்புக்குரிய தேவஜனங்களே, मेरे प्यारे मसीह के लोगों, எனவே தான் நாம் அந்த ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். இயேசுவின் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். हम मसीह की संगति में होना चाहिए। ஹalleluya. हालेलुया। நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உலகத்தாரோடு கூட ஐக்கியம் கொண்டிருந்தோம். हम उद्धार पाने से पहले दुनिया वालों के साथ हमने संगति को रख रखा था। இப்பொழுதோ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். लेकिन अभी तो मसीह के साथ संगति அந்த में ஐக்கியத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். इस संगति में हमेशा टिके हुए होना चाहिए। ஹalleluya. हालेलुया। என் அன்புக்குரிய தேவஜனங்களே, मेरे प्यारे मसीह के लोगों, இதுதான் நாம் என்றும் மறக்க கூடாத ஒரு காரியம். यही हमें कभी भी नहीं भूलना चाहिए बात को। ஆவிக்குரிய பிரச்சனைகள் எத்தனை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் आत्मिक परेशानी क्यों ना हमारे जीवन में आए, ஆத்ம ரட்சிப்பையும் आत्मा उद्धार में, ஆத்ம ஆசீர்வாதத்தையும் आत्मा के आशीष में நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய அருமை ரட்சகர். हमें देने वाला हमारा उद्धार करता। அவரோடு கூட இருக்க வேண்டும். हम उनके साथ रहना चाहिए। அவரோடு கூட இருக்க வேண்டும். हमें उनके साथ रहना चाहिए। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। எனவே தான் வேதம் சொல்லுகிறது, इसीलिए बाइबल நமக்காக மரித்து எனக்காக மரித்து मेरे लिए मरते, எனக்காக உயிர் தெழுந்த मेरे ரட்சகர் लिए जीव उद्धार करता। அவர் மூலமாக இவைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தக்க வண்ணமாக நமக்கு அருள் பரிந்திருக்கிறார். उनके द्वारा सब कुछ हमको तैयार कर रखा है। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு இருக்கிற பலம், உங்களுக்கு இருக்கிற சுகம், உங்களுக்கு கிடைத்திருக்கிற வேலை எல்லாமே அவர் மூலமாக தான் வந்தது. आज आपकी चंगाई आशीष आपको जो बल सामर्थ्य सब उनके द्वारा मिला है। இத்தனை பேர் நம்புகிறீர்கள்? कितने लोग भरोसा करते हैं? ஹalleluya. हालेलुया। हालेलुया இன்னைக்கு நான் பலத்தோடு கூட இருக்கிறதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பலம். आज हम अगर बल के साथ है तो परमेश्वर का दिया हुआ बल के द्वारा। ஹalleluya. हालेलुया। நீங்கள் பைபிளை உறக்க எவ்வளவு நேரம் வாசிப்பீர்கள்? आप बाइबल अच्छे से कितनी देर तक पढ़ते हो? உறக்க வாசிக்கணும். जोर से पढ़ना है। எவ்வளவு நேரம் வாசிப்பீங்க? कितनी देर पढ़ोगे? जोर से ज्यादा नहीं, वैसे वैसे बहुत नहीं, ஜோரா படிக்கணும். இப்ப நான் பேசுற மாதிரி நீங்க படிக்கணும். जैसा भी पास्टर जी बोल रहे हैं वैसे पढ़ना है। எவ்வளவு நேரம் ஆகும்? ज्यादा देर। ज्यादा नहीं। அத எவ்வளவு நேரம்? फिर भी कितना देर? ஆ? 10 मिनट 15 मिनट बाद उसके बाद அவ்வளவுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். हालेलुया बोले। கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அதான் சொல்ல வர. அதுக்காக சொல்ல. परमेश्वर கர்த்தர் கொடுக்கிற பலனினாலே परमेश्वर देता बल के द्वारा நான் 2 மணி நேரம் உறக்க வாசிக்கிறேன். पास्टर जी 2 घंटे तक अच्छे जोर से पढ़ते हैं। சீக்கிரத்திலே அது வெளியாகும். அப்ப நான் சொல்லட்டும். जल्दी से वो बाहर निकलेगा जब बताएंगे। ஆன்லைன்ல வரும். அப்ப நான் சொல்றேன். जब ऑनलाइन में आएगा जब बताएंगे। நான் முதலாக யோவான் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது திணற ஆரம்பித்தேன். जब पास्टर जी ने पहली बार யோவான் पुस्तक पढ़ रहे थे तब क्या कर रहे थे? என்னால முடி பூச்சி விட முடியல. जब सांस नहीं ले पा रहे थे ஏன்னா அது கண்டினியூ வாசிச்சே போகணும். क्योंकि उसको लगातार पढ़ते हुए जाना நான் चाहिए। ஆண்டவரை ஆண்டவரை என்னால் வாசிக்க முடியாது. तो पास्टर जी ने परमेश्वर से बोला प्रभु என் பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. मैं अपने बल से कुछ नहीं कर सकता। நீர் எனக்கு பலம் தந்தால் நான் வாசிக்கட்டும். आप बल दोगे तो मैं उससे पढ़ सकता हूँ। ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். हालेलुया बोलेंगे। அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் 2 மணி நேரம் நான் உறக்க வாசிக்கிறேன். उस दिन से अभी तक पास्टर जी 2 घंटे तक पढ़ते हैं। ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். हालेलुया बोलेंगे। அந்த பலன் அது எப்படி இருக்க வேண்டும்? அந்த
வாய்ஸ் அதே மாதிரி இருக்க வேண்டும். और वो आवाज वो ध्वनि ऐसा ही होना चाहिए. முதல் வசனத்தை வாசிக்கும் போது எந்த உற்சாகம் எந்த அந்த சப்தம் இருக்கிறதோ கடைசி வசனம் வரைக்கும் அந்த சப்தம் இருக்க வேண்டும். जब पहले वचन पढ़ने के समय में जो मतलब आवाज जो गूंजती वो गूंज आखिरी वचन तक होना चाहिए. ஹalleluya. Hallelujah. தேவன் பலத்தை இன்னும் 20 புத்தகம் தான் இருக்கு. சீக்கிரமா முடித்து விடுவோம். अभी 20 पुस्तक बाकी थी, जल्दी इसको खत्म कर देंगे. ஹalleluya சொல்லுங்கள். हालेलुया. சில நாட்கள் ஒரு பாரதியர் வந்தார். पिछले दिन में एक फॉरेनर से आए थे. இதனுடைய அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை. इसका मतलब समझ नहीं आ रहा. ஆனா இவருடைய சப்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. लेकिन इनकी நன்றாக आवाज இருக்கிறது. तो इसकी इनकी जो आवाज की जो ध्वनि बहुत अच्छा लग रहा है. ஹalleluya சொல்லுங்கள். हालेलुया. தேவன் பலன் கொடுத்தால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். क्योंकि परमेश्वर ने सामर्थ्य दिया तभी तो ये काम कर पा रहे हैं. ஏனென்றால் இன்றைக்கு என்னால் இது நடந்தது, என்னால் நான் தான் இது செய்தேன் என்று உரிமை பாராட்டுவதிலே ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. क्योंकि इस काम को मैंने किया, मेरे वजह से वो मैं करता हूं करके ऐसे अधिकार लेने में कोई फायदा नहीं है. எல்லாம் அவர்தான் செய்கிறார். सब कुछ वो करने वाले हैं. ஹalleluya சொல்லுங்கள். हालेलुया बोलेंगे. இன்றைக்கு நீங்கள் நிற்கிறது அவருடைய பலன் தான். आज हम खड़े तो उनके बल के द्वारा. हालेलुया. இவர் வந்த நேரத்தில் நின்று இருக்கிறார், உட்காரவே இல்லை. ये बेटा जब से खड़ा ही है, बैठा ही नहीं. அவர் நமக்காக இவருக்காகத்தான் மரித்தார், நமக்காக மரித்தார். वो हमारे लिए, मेरे लिए, इनके लिए मरे. என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, ये प्यारे मसीह के लिए. எனவே தான் इसलिए பசியாய் நீங்கள் வந்திருப்பீர்கள். तुम भूखे आए होंगे. நீங்கள் ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பத்தையும் மீனையும் அவர் கொடுத்தார். रोटी और मछली उनको दिया. இயேசுனுடைய எல்லாமே எப்படிப்பட்டதா இருந்தது என்று பார்க்கப்பட்ட பொழுது यीशु मसीह का सब कुछ कैसा अगर हम देखेंगे तो மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே मत्ती सुसमाचार पुस्तक में 22ஆம் அதிகாரத்தில் 22 अध्याय का 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். 4 वचन एक जने पढ़ेंगे. फिर उसने और दासों से यह कहकर भेजा, निमंत्रित लोगों को कहो, देखो मैं भोज तैयार कर चुका हूँ, मेरे बैल और पले हुए पशु मारे गए हैं और सब कुछ तैयार है, विवाह के भोज में आओ. ஹalleluya. வந்து போஜனம் செய்ய எல்லாம் ஆயத்தமாக உள்ளது. सब कुछ तैयारी में है. இது கடைசியில வருது. ये आखिरी में आता है. தமிழில் முதலாவது வருகிறது. और तमिल में पहले लाइन வந்து போஜனம் செய்யுங்கள். आके भोजन करो. எல்லாம் ஆயத்தமாக सब कुछ இருக்கிறது. तैयारी में है. ஹalleluya. हालेलुया. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய நிலை. वही हमारे परमेश्वर உயிர் தெழுந்த இயேசு जी उठा यीशु தோய்ந்து போன जो हार गए, தோல்வியுற்ற जो हार पाए लोग, ஏமாற்றம் அடைந்த धोखा खाए लोग, சீஷர்களை சந்தித்து चेलों को देख के எல்லாவற்றையும் வெற்றியை செய்து सारी चीजों में जय पा करके அவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து उनकी जरूरतों को पूर्ति करके பெரிய மகிழ்ச்சி और बहुत बड़ी एक आनंदित ஒரு பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கி एक बहुत बड़ी खुशी देके உங்கள் தோல்வி ஏமாற்றம் பசி குளிர் आपकी जो हार को धोखा सब कुछ भूख प्यास வெறுமை அத்தனையும் जो भी खालीपन था நீக்கி हटा के இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பொழியத்தக்க வண்ணமாய் செய்தார். और दुगना आशीष के रूप में उनको देने लायक बना. ஹalleluya. हालेलुया. பெருமையாய் படகிலே வருகிறார்கள். वो खाली एकदम नाव पे आते हैं. வலையை போடுங்கள். जाल डालो. 153 பெரிய மீன்கள் வந்தன. 153 बड़े-बड़े मछली उसमें फंसे. அதை இழுத்து கரையிலே வந்த பிறகு उसको लाके किनारे पे வந்து रखो. போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். आके उसके बाद भोजन करो. ஹalleluya. हालेलुया. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. यीशु के बिगर एक जीवन बेकार जीवन. இயேசு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. और जब यीशु मसीह आने के बाद उनके जीवन में डबल आशीष मिली. உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் வந்திருக்கிறது. आपके जीवन में कितने प्रकार की आशीष आया हुआ है. சீக்கிரம் முடிச்சிருவேன். जल्दी बताओ तो जल्दी भेज देंगे. எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதம் வரணும் வாங்கலையோ. आपके जीवन में आशीष नहीं मिला है क्या? மீலா கிतना मिला कितना मिला? நம்மால் எண்ணி சொல்லுகிற அளவிற்கு தேவன் செய்யவில்லை. அதிகமாய் கிரியை செய்த தேவன். क्योंकि हम गिन नहीं सकते, उससे ज्यादा किया बहुत सारा परमेश्वर ने कर रखा है. எனவே தான் பக்தன் பாடுகிறார். इसलिए एक भक्त गीत गाते हैं. என்ன பாட்டு பாருங்க. कौन से गीत गाते हैं? गिन गिन के स्तुति करो बेशुमार तेरे दानों के लिए. अब तक तूने संभाला मुझे
स्तुति करूं हालेलुया हालेलुया। அப்புறம் என்ன வரும் इसके बाद क्या आएगा? आए तुझे जो मिटाने वो शस्त्र होंगे दहस आए तुझे जो मिटाने वो शस्त्र होंगे दहस तेरा रचने वाला तुझ पर लगता है अपने नजर गिन गिन के स्तुति करो यीशु मेरे गानों के लिए अब तक तूने संभाला मुझे अपने नाम में लिए हुए अब तक तूने संभाला मुझे अपने नाम में लिए हुए गिन गिन के स्तुति करूं இருக்கின்ற இடத்திலே கண்களை மூடும் हम जैसे बैठे वैसे आंखें बंद कर लेंगे। அன்பின் தகப்பனே प्यारे पिता, நீர் மரித்து அடக்கம் செய்து பலப்பட்டு விட்டீர் என்று आप मर के दफन कर दिए इसलिए மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை பின்தொடரத்தக்க வண்ணமாய் போனார்கள் फिर से आपके जीवन में पीछे छोड़ के चले गए। 3.5 ஆண்டு காலம் உம்மோடு கூட இருந்து பலவிதமான நன்மைகளை கேட்டு பலவிதமான அற்புத அடையாளங்களை செய்தவர்களே இப்பொழுது இயேசு இல்லை என்று போய்விட்டார்கள் 3.5 साल आपके साथ रह के अद्भुत आश्चर्य कर्म देखने के बावजूद भी आप कहते हैं यीशु नहीं है। ஆனால் அவனுடைய பிரயாசம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது தோல்வியில் தான் விடைத்தது लेकिन उनका प्रयास कैसा था? उनका हार के रूप में था। அவர்கள் வெறுமையோடு கூட திரும்பி வருகின்ற ஒரு நிலை जब वो खाली हाथ लौट रहे थे ऐसे எனவே हालात, தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார் வலது பக்கத்திலே வலையை போடுங்கள் इसलिए परमेश्वर उनको देखते कि अपने दाहिने और अपने जाल को डालो। அவர்கள் 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள் उन्होंने 153 बड़े-बड़े मछली को पकड़ा। அவர் இயேசு என்று சொன்ன மாத்திரத்திலே उन्होंने यीशु करके जैसे कहा, வஸ்திரம் இல்லாதவராய் காணப்பட்ட பொழுது முந்தி இயேசு வண்டையை கடந்து வந்ததாக வேதம் बिना சொல்கிறது वस्त्र के वो यीशु मसीह को दौड़ के अंदर के बाइबल कहती है। அன்பின் தேவனே मेरे प्यारे பல வேளையிலே உம்மை விட்டு நாங்கள் தூரமாய் போகும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் ஏமாற்றத்தையும் தோல்வியை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் तो जब जब आपको छोड़ के जब पीछे हटते तो हमारे जीवन में हार और व्यक्ति धोखा में मिलता है। உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்தவர்களாய் அப்படி காணப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை தோல்வி 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 जब जिंदा हुआ यीशु मसीह हम भूल जाते तो हमारे जीवन में हार हार धोखा मिलती है। அந்த தோல்வியை வெற்றியாக்கத்தக்க வண்ணமாய்த்தான் वो हार को जय और जीत बनाने के நான் लिए இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறேன் என்று உரைத்தேன் आपने कहा मैं आज भी जीवित हूँ। தகப்பனே हे पिता, நீர் உயிர்த்தெழுந்தவருடைய நிலையே வந்து மீண்டும் உம்முடைய ஜனங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்பதற்காக आप जी उठे इसका मतलब ये फिर से अपने लोगों को स्थिर करने के लिए பின்மாற்றம் அடைந்தவர்களை जो पीछे लौट के चले गए, சரீரத்திலே பலவீனம் கொண்டவர்களை शरीर में दुर्बल पाए हुए लोग, சரீரத்திலே காணப்படுகிற அவயவங்கள் செத்த ஒரு நிலைகளிலே शरीर में अंग जो बिल्कुल खत्म हो चुके हैं उनमें, அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கத்தக்க வண்ணமாக ऐसे लोगों को फिर से जान देने के ஒரு लिए உயிர் மீட்சியை கொடுக்க நீ உயிர்த்தெழுந்த தேவனாய் காணப்பட்டேன் दोबारा जान देने के लिए आपने फिर से उनके बीच में जीवित हुए प्रभु जी। இப்பொழுதும் கூட ராஜா உம்முடைய பாதத்தண்டையிலே அமர்ந்திருக்கிற உமது பிள்ளைகளை உமது கரத்தின் கீழாய் கொண்டு வருகிறேன் अभी भी आपके चरणों में बैठे बच्चों को आपके हाथों में नीचे लेते आते प्रभु जी। இவருடைய சரீரம் எந்த விதத்திலே காணப்படுகிறது என்று நீர் அறிந்திருக்கிறேன் उनकी शरीर किस प्रकार से प्रभु आप जानते हो, இவருடைய ஆத்ம நிலை எந்த விதத்திலே தாகம் கொண்டு இருக்கிறது என்று நீர் उनकी அறிந்திருக்கிறேன் आत्मा की प्यास को जानते हो। மருத்துவர்களினாலே மருத்துவம் தான் ஐயா செய்ய முடியும் डॉक्टर तो अपनी जांच कर सकते हैं, ஆனால் உம்மாலே தான் சுகம் கொடுக்க முடியும் लेकिन चंगाई आपकी ओर से मिलती है। உம்மால் தான் விடுதலை கொடுக்க முடியும் आप छुटकारा देते हो। இந்த ஜனங்களை ஒரு விசை கூட நீ தொடும் इन लोगों को आप एक बार छूइए। இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு விசை கூட இறங்குவதாக जी उठने का सामर्थ्य इनके बीच में एक बार उतारिए प्रभु, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से। இப்பொழுது ஒவ்வொருடைய சரீரத்திலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வந்து இறங்கட்டும் अब ஐயா. एक के शरीर में वो जीवित सामर्थ्य करने पाए, ஒவ்வொருடைய ஆவியிலும் வந்து இறங்கட்டும் இயேசுவின் एक के நாமத்தினாலே आत्मा में वो सामर्थ्य
உங்களுடைய दीजिए ஆத்துமாவிலே பலவீனர்களாய் காணப்படலாம். कि आत्मा में दुर्बल हो सकते ஐயோ हैं என்னால் ஜெபிக்க முடியவில்லை, मेरे से प्रार्थना नहीं நான் होती வேதத்தை வாசிக்க मैं முடியவில்லை, बाइबल नहीं पढ़ पाता है நான் என்ன செய்வேன் क्या करूं என்ற நிலைகளிலே காணப்படலாம். ऐसे हालत में होंगे சரீரத்திலே பலவீனங்கள் தோன்றும் பொழுது शरीर में दुर्बल होने के बाद ஐயோ இயேசு என்ற நாமத்தை நான் சொல்லி அழைக்க முடியவில்லையே என்று यीशु का காணப்படலாம். नाम हमें बुला नहीं पा रहे कहने இப்பொழுது वाले ஒரு விசை கூட உங்களுடைய அதரிசனமான கரத்தை நீட்டும். अभी एक बार अपने आदर्श का हाथ बढ़ा के छूइए இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்திலும் இறங்கட்டும் அப்பா. यीशु मसीह का जिंदा हुआ सामर्थ्य एक पर डेली प्रभु இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से இங்கே அமர்ந்திருக்க ஒவ்வொருவர் மீதும் या बैठे एक एक के ऊपर உங்களுடைய ஆணி பாய்ந்த கரத்தை ஒரு விசை ஆண்டவரை தொடும் அப்பா. आपका कील्डों का वो हाथ एक एक पर छूइए அந்த प्रभु தழும்புகளில் இருந்து வருகிறதான மெய்யான சுகமளிக்கிற வல்லமை वो गांव से आने वाले चंगाई का सामर्थ्य இந்த சரீரத்தில் உருவாகி கொண்டிருக்கிற எல்லா பலவீனங்களையும் शरीर में होने वाली सारी जरूरतों को வலிகளையும் दर्दों को வியாதிகளையும் बीमारी को வியாகுலங்களையும் व्याकुलता को நாட்பட்ட வியாதிகளையும் दिन प्रतिदिन நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள நாமத்தினாலே नासरत के यीशु मसीह के सामर्थ्य के இந்த नाम से சரீரத்தை விட்டு இப்பொழுது எடுத்து போடும். शरीर से अभी बाहर निकाल இந்த दो உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சரீர அவயவங்களில் இறங்கட்டும். आपके जिंदा हुआ सामर्थ्य एक एक के शरीर में आने இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से இயேசுவின் நாமத்தினாலே இறங்கட்டும் ஐயா. அந்த வல்லமை உணர்ந்தவர்களாக சரீரத்தில் உயிர் மீட்சி அடையத்தக்க வண்ணமாக அவர்களை தொடும். இயேசுவின் நாமத்தினால் எப்பேற்பட்ட வியாதியாய் காணப்பட்டாலும் பலவீனங்கள் காணப்பட்டாலும் இப்பொழுது எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தினாலே. दुर्बल कमजोरी को ना यीशु के नाम से ना निकाल के छूइए இப்பொழுது இப்பொழுது ஒவ்வொரு மத்தியில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். इसके ऊपर अपने जीवन இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும், இறங்கும். தொடும் இயேசுவே, ஒவ்வொருவரை தொடு, ஒவ்வொருவரை தொடு. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் ஐயா, உம்முடைய பிள்ளைகள் ஐயா. தோல்வியோடு கூட இருக்கிறார்கள், ஏமாற்றத்தோடு கூட இருக்கிறார்கள் ஐயா. எப்படி முடியும்? இது என்னால் முடியாது. கலைஞர் நிலையில் வந்தவர்களை தொடும் ஐயா, தொடும். சரீரத்தில் ஒரு மாற்றம் நிகழட்டும் बदलाव को दीजिए இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வல்லமை இப்பொழுது உயிருள்ள வல்லமையை இறங்கிக் கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். जिंदा जीवन सामर्थ्य करके द्वारा आपका स्तुतियो ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு மீதும் உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே சரீரத்தை உயிர்ப்பிப்பீர்கள் ராஜா. यीशु के नाम से शरीर में जान डालिए மரித்த நிலைகளிலே अंगों में செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த ஜீவனை இறங்குகிறது நிமித்தம் உயிர்வீழ்ச்சி அடைவதாக. இந்த வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் வந்து இறங்கிக் கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். தேவ வல்லமை உங்களை ஆட்கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன். ஒருவர் பெருமையாய் இருக்க வேண்டாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று துதியுங்கள். அவர் வல்லமை உங்கள் சரீரத்தில் ஊடுருவிக் கொண்டு இருக்கிறது. सामर्थ्य आपके शरीर में होंगे அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய சரீரங்களுடைய அவயவங்களை தொடத்தக்க வண்ணமாய் மாறுகிறது. जिंदा हुआ सामर्थ्य आपके शरीर में ஹalleluya. நன்றி, நன்றி ஆவியானவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். பொழுதிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழுதிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இப்போ தேவை தேவா, அது இன்றே தாரும் தேவா. ஹalleluya. அன்பிற்காக இந்த நாட்களிலும் கூட ராஜா நீர் கொடுத்த இந்த வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தமைக்காக உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். प्यारे पिता आज के दिन जो जीवित सामर्थ को अपने अनुग्रह के भेंट कर दिया इसके लिए हम आपका धन्यवाद करते हैं கேட்ட ஒவ்வொருடைய செவிகளினுள்ளாய் அவருடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தைகள் பதியத்தக்க வண்ணமாய் அமையட்டும். उन्होंने वचन को सुना कानों के द्वारा उनके हृदय में गूंजने पाए हृदय में पहुंच
सुने पाए वचन தொடர்ந்து உம்முடைய ஜனங்கள் வெற்றி நடை போடுகிறவர்களாகி மாற்றும். और आपके लोग लगातार जीत के जीवन और जीवन जीने वाले இந்த बनाइए உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்திலும் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். आपको जिंदा वो जीवित सामर्थ्य जो अनुग्रह हर एक के शरीर में उतरने को उतरा கர்த்தர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்யும். परमेश्वर बड़े और बड़े काम को कीजिए இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता ஆமென். ஆமென்.